வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்ல நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 31/1/2025 ஜனவரி இன்னையோட முடியுது. நேற்று தான் ஆரம்பித்த மாதிரி ஒரு மாதம் போயிடுச்சு நண்பர்களே. ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவ்வளவு ஃபாஸ்ட்டாக போத உலகம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தமிழ் பார்த்தீங்கன்னா தை 18 வெள்ளிக்கிழமை, புற்று வழிபாடுக்கு ஒரு சிறந்த நாள். உங்கள் ஏரியாவில் சின்ன சின்ன கோயில் வச்சுருப்பான், குட்டி கோயில், அம்மன் கோயில் இருக்கும். அதை போய் நீ தரிசிக்கணும், ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு. அந்த மாதிரி அடிக்கடிக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். திருவண்ணாமலையில் பிடாரி அம்மனுக்கு தான் முதல் மரியாதை கோயிலே. அந்த மாதிரி பண்ணிட்டு தான் அண்ணாமலையாருக்கே ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன இதில் புரிஞ்சுக்கணும்னா, இந்த லோக்கலில் இருக்க சின்ன அம்மனுக்கு பவர் அதிகம், அந்த அம்மா கண்ட்ரோலில் இருக்கும். அது அதனால் அந்த அம்மாவை போய் பார்க்கணும். தொடர்ந்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை மாதத்தில் 4 நாள் தானே, 4 வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், மேல் நோக்கு நாள், நல்லா இருக்கு. இன்னைக்கு இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திதி முதல் பார்ப்போம். திதி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் அபிட்டம், பின்பு சதயம். பாம்போட நட்சத்திரம் ரொம்ப அருமையாக இருக்கும். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா புனர்பூசத்துக்கும் பூசத்துக்கும் வரும். புனர்பூசத்துக்கும் பூசம்னா இப்போ கீழே இறங்குறாரு. மிதுனத்துலேருந்து 3 பாதம் புனர்பூசம், பூசம் வந்தால் கடகத்துக்கு வந்துடும். ஒரு பாதம் இங்கே இருக்கும். ஸோ 2 பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மிதுன ராசிக்காரங்களும் சரி, கடக ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய ராசி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ், ஒரு நாளைக்கு வேறு என்ன செய்ய முடியும், லைட்டு கிளிப்பிங்ஸ். மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் அடுத்த களத்துக்கு போகிறதுக்கு தேவையான ஹோம்ஒர்க் நடக்கும். அது ஒர்க்லேயும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கும் சரி, குழந்தைங்கக்கிட்டேயும் சரி, மனைவிமார்கிட்டையும் சரி, மேன்மை தரக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நலம் பழைக்கும் நாள், நல்லா இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள சுற்றி இருக்கும், நல்லா இருக்கும். இன்னைக்கு மிதுன ராசியும் கொஞ்சம் கோவப்படுவாங்க. சந்திராசிரமம் முடிய போகுது இல்லையா, டென்ஷன் இருக்கும். ரெடி ஆகிடும், 9க்கு வந்துடுவார். கோவத்தை மட்டுப்படுத்துங்க. கடகமத்துக்கு பார்த்தீங்கன்னா வரவு, பொருள் வரவு, பண வரவு, ஏதாவது ஒரு நல்ல செய்தி அந்த மாதிரி ஒரு கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹம்பிளாக இருப்பாங்க. யாராவது சிம்ம ராசின்னு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட போய் இன்னைக்கு காரியத்தை சாதிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்கள அறியாமே ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டும் நாள். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கலந்துரையாடல், மனைவிமார்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு பைண்டிங் இன்னைக்கு கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன பிரச்சனை கூட பெருசாக போய் முடியும், கேர்ஃபுல்லாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நலம் பழைக்கும். காசுன்னு இல்லை, லாபம்னா எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இன்னைக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நிறைய தொல்லைகள் இன்னைக்கு சந்திப்பாங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டயர்டாகிற அளவுக்கு, அதாவது உடல் ரீதியான டயர்டும் ஒரு பக்கம் நடக்கும், மன ரீதியான டயர்டும் இருக்கும். ஆனால் இன்றைக்கெல்லாம் இப்படியே இருக்குதுன்னு ஒரு டென்ஷன் அப்படியே இருக்கும், பார்த்து கவனமாக இருங்க. கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் ஒரு குட் வைப்ரேஷன் அவங்களுக்கு இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ஒர்க்கை ஸ்மார்ட்டாக இருக்குதுன்னு மற்றவங்க பறைசாற்றுவார்கள். கொஞ்சம் அதனால் கொஞ்சம் ஹெட்வைட் எல்லாம் எதுவும் ஏறக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருங்க.
ஏன்னா மற்றவங்க அந்த முகஸ்துதி செய்யும்போது நிறைய பேர் அதில் மாட்டிக்கிறாங்க பாவம். அவன் நல்லவன் நினச்சி பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் முகஸ்துதி செய்கிறவங்க கிட்ட. நம்மகிட்ட நமக்கே தெரியும்ல நம்ம ஒர்க்கை பற்றி என்னான்ட்டுன்னு. அதான் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இன்றைக்கி. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழவும் நேற்றே போட்டிருப்பீங்க. கௌலவமும் தைத்துளமும் இன்றைக்கி போடுங்க, போட்டே ஆகணும். கௌலவம் தைத்துளம் 2 பேரும் இன்றைக்கி போடலாம். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கௌலவம், அது பிறகு தைத்துளம். இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. கருணாதிபதியை சரணடைந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல பாதையை நோக்கி நவரலாம். பாசிட்டிவ் எனர்ஜியோடு நவரலாம். பொதுவாக எல்லாருக்கிட்டையும் ஒரு சுபாவம் இருக்கும். ஒரு தவறு எல்லாருக்குமே நடக்கிறது தானே. தவறு நடக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன கேட்டால் தவறு எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும். அதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, இந்த தவறை கரெக்டுன்னு நிரூபிக்கிறதுக்கு போராடுறதுல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. தவிர ஆனஸ்டாக அம்பலாக கை தூக்கணும். எஸ் ஹேப்பன்ட் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்தோடு அது கட்டாயம் வெளில போயிடும். இது நான் தப்பு பண்ணலை, நான் கொஞ்சம் புத்திசாலி, அது இதுன்னு நம்ம சப்பை கட்டினே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ நாள் அதை சமாளிக்க முடியும் தெரியல. அதனால் தவறை துணிந்து ஏற்றுக்கொள்பவன் மெல்ல மெல்ல அவங்ககிட்ட இருந்து தவறு மறைய ஆரம்பிச்சு. ஆர்கியூ பண்ணி போராடினவர்களும் மீண்டும் மீண்டும் தவறு நடந்துன்னே இருக்கும். நீங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்கள். கண்டிப்பாக இதை உதாரணத்தோடு நீங்கள் உணரலாம். மற்றவங்க நமக்கு சொல்கிறது எல்லாம் வேஸ்ட்டு. நமக்கு நம்மளே தான் ஒரு டார்ச் லைட். ஸோ தவறு நடக்கிறது தப்பே கிடையாது. தவறு நடந்தால் அம்பலாக ஏற்றுக்கிற ஒரு தைரியம் வரணும் தனிப்பட்ட மனிதனுக்கு. அது ஒரு ஒழுக்கமும் கூட. அந்த மாதிரி நீங்கள் ஏற்று நடைமுறைப்படுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தவறு நடக்கிறது மெதுவாக 3, 2, 1ன்னு ஆகி ஒரு கட்டத்தில் இது தப்புன்னு நீங்களே உணர்ந்து விலகி வெளில வருவீங்க. அற்புதம். யாரும் நம்மளை திருத்தவே தேவையில்லை. எவ்வளோ பெரிய விஷயம். நீங்களே உங்களை மேக்கப் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.